5 முட்டைக்கு பூண்டு, தக்காளி, வெங்காயம் 4 வெங்காயம், 5 தக்காளி, பூண்டு, 5 முட்டைக்கு உள்ள மசாலா இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு தொக்கு மாதிரி பண்ணுறோம். முட்டை இது வந்து எப்படி சொல்கிறது, கிரேவி கிடையாது, தொக்கு, முட்டை தொக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதுக்கான இது சேர்க்கணும். இது எல்லாமே பேஸ்ட் பண்ணிக்கணும். சப்பாத்தி வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்குது. இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் அதுமாதிரி ரசம் சாதம் இந்த மாதிரி இதுகளுக்கு இந்த நம்ம பொரியல் பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு தொக்கு மாதிரி வச்சிங்கன்னா நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு சுவையாக கொடுக்கும். இதில் வந்து என்னென்னா மிளகா பொடியும் சாம்பார் பொடி, நம்ம வீட்டில் மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சாம்பார் பொடி, அது மட்டும்தான். வேறு எதுவும் அவ்வளோவா தேவைப்படாது. இதுக்கு சாம்பார் பொடி போட்டாலே போதுமானது. காரத்துக்கு மட்டும் கொஞ்சம் மிளகா பொடி வேணால் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றலாம். முட்டை கிரேவிக்கான எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கோம் 5 முட்டை. இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குது பார்த்தீங்களா, நல்லா தொக்கு மாதிரி நல்லா பேஸ்ட்டாக எல்லாம் பூண்டு, வெங்காயம் எல்லாமே போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்குறோம். இது வந்து இதில் ஊற்ற போகிறோம். வேறு எதுவுமே இதில் போடலை, இது மட்டும்தான், பேஸ்ட் மட்டும்தான். பேஸ்ட் மட்டும் போட்டு ஏன்னா மசாலா பொடி போட்டு, வீட்டு மசாலா பொடி, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இறக்கையில் கொஞ்சம் பெப்பர் போட்டு இறக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வந்து குக் ஆகணும். குக் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வேக வச்ச முட்டையை அதில் போட்டு இறக்க போகிறோம். இது நல்லா குக் ஆகட்டும். மசாலா பொடியெல்லாம் போட்டுட்டு எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. எனக்கு தெரியுதா, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. அவ்வளோதான், குக் ஆகிடுச்சு. தொக்கு மாதிரி வந்துருச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்க்க நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி முட்டை சாதம், இது பிரியாணி, இதுகளுக்கு வந்து முட்டையை வந்து பாருங்கள் கீறி வச்சுருக்கேன். இந்த கொஞ்சம் நடுவில் கீறினோம்னா இந்த மசாலா போய் அதில் பிடிச்சிக்கிடும். இப்போ இந்த இதில் முட்டையை போட்டுருவோம். 5 முட்டையும் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம், அவ்வளோதான். இன்னும் கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்கிடலாம். இதோட முடிஞ்சிச்சு. இருங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி பார்த்தீங்களா, இப்போ தான் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து முட்டை தொக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. இது எதுக்குனாலும் நம்ம பிரியாணிக்கு எதுக்குனாலும் சைடிஷ் மாதிரி சாப்பிட நல்லாயிருக்கும். எப்படி இருக்கு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்ன அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.